ஹலோ மோமிஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் வந்து போஸ்ட்நேட்டல் பீரியட ரொம்ப அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட லாஸ்ட் போஸ்ட்நேட்டல் டயட்டை நீங்க பாத்திருப்பீங்க. சோ இன்னைக்கு அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இந்த ஒரு விஷயம் உங்களோட போஸ்ட்நேட்டல் ரெக்கவரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னு கேக்குறீங்க? எக்ஸசைஸ் தான். என்னம்மா இப்பதான் டெலிவரி பண்ணிட்டு வந்தேன், அதுக்குள்ள வந்து எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி பயமுறுத்துறியம்மா அப்படின்னு கேக்குறீங்களா? எக்ஸசைஸோட முக்கியத்துவம் என்னன்றதை நான் சொல்றேன். அதுக்கப்புறமா பண்ணணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன மக்களே? சோ பிரெக்னன்சிலையும் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், பிரெக்னன்சிக்கு அப்புறமாவும் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்பதான் ரொம்ப அதிகமா முக்கியம். நம்ம வந்து ரெக்கவரி ஃபேஸ்ல இருக்கும், நம்மளோட பாடியை வந்து ரிப்பேரிங் ஃபேஸ்ல நம்ம வந்து இருக்கோம். எவ்வளவு மசில்ஸ் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆச்சோ எல்லாம் விரிஞ்சு இருக்கா, அந்த மசில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டைட் பண்ணணும். நம்மளோட பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்றதுனால உங்களோட ரெக்கவரியும் ஃபாஸ்டா இருக்கும். ஸோ இதனாலதான் போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? சோ அதனால ஈஸியான எக்ஸசைஸ் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். புதுசா எதுவும் நான் சொல்ல போறது இல்ல. கவனமா கேளுங்க. அது எந்தெந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட சரீரத்துல இம்பாக்ட் பண்ணி உங்க ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுன்றதுதான் விஷயமே. சோ அதனால மை டியர் மாமிஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் இருந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நம்மளோட கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா கம்யூனிட்டி ரொம்ப பெருசா வந்து உருவாயிட்டு இருக்கு. ரொம்ப நிறைய பேருக்கு நம்ம எஜுகேட் பண்ணணும். தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்க. நிறைய மாமிஸ் எல்லாருமே வந்து அவேர்னஸ் கிடைக்கட்டும், ஒரு எம்பவர்மெண்ட் ஆகட்டும். பிரெக்னன்சியை வந்து ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லாம ஹாப்பியா கோ த்ரூ பண்ணி கான்பிடென்டா டெலிவரி பண்ணணும். இதுதான் இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவோட மோட்டோ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேவா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திரா. திஸ் இஸ் யுவர் பிரெக்னன்சி கோச் மேஜர் பிரேமா. சோ போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் எதுக்கு பண்ணணும், ஏன் முக்கியம் அப்படின்னா, நீங்க வந்து நார்மலா டெலிவரி பண்ணியிருந்தாலும் சரி, சிசரியன் மூலமா டெலிவரி பண்ணியிருந்தாலும் சரி, எக்ஸசைஸ் அப்படின்னாலே நம்ம ஜிம்முக்கு போகணும், வெயிட் லிஃப்டிங் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. நீங்க அதெல்லாம் நினைச்சு பயந்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிரெஸ்ட் ஃபீடிங்ல இருப்போம். சரிங்களா? அதுக்கப்புறமா ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை, பசிக்கும் அந்த நேரத்துல சாப்பிட முடியாது, தூக்கம் வரும் அந்த நேரத்துல தூங்க முடியாது, பாத்ரூம் வரும் அந்த நேரத்துல போக முடியாது. இதுதாங்க போஸ்ட்நேட்டல் ஃபேஸ். சோ இதுல இருந்து நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வரும். நாம எல்லாருமே நினைக்கிற ரிலாக்ஸேஷன் மொபைல பாக்குறதோ, ரீல்ஸ் பாக்குறதோ, வந்து மூவி பாக்குறதோ, இதுதான் ரிலாக்ஸேஷன் நம்ம நினைக்கிறோம். பட் உண்மையான ரிலாக்ஸேஷன் வந்து என்ன அப்படின்னா, நம்மளோட மைண்டை காமாக்குறது உண்மையான ரிலாக்ஸேஷன். அந்த மைண்டை காமாக்குற விஷயம் எப்படி நடக்கும்னா, உங்க பாடி காமானாதான், உங்க பாடி சுறுசுறுப்பா இருந்தாதான். சோ இந்த எக்ஸசைஸ், இந்த பிரீதிங் எக்ஸசைஸ், இந்த மைண்ட்ஃபுல்னஸ், மெடிடேஷன், இதுல எல்லாம் கிடைக்கிற ஒரு மென்டல் காம்னஸ் வேற எதுலயும் கண்டிப்பா கிடைக்காது. சோ அதனால போஸ்ட்நேட்டலா, அதாவது நார்மல் டெலிவரி மாமிஸ் வந்து அடுத்த நாள்ல இருந்தே கூட பண்ணலாம் ரெக்கவரி. நீங்க எப்ப உங்க பாடி எனக்கு ஓகே அப்படின்னு தோணுதோ அந்த டைம்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இனிஷியலி வந்து ஆபரேஷன், இப்ப ஏதோ ஒரு ஆபரேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு டாக்டர் ஃபர்ஸ்ட் சொல்ற ப்ரையாரிட்டி வந்து என்ன அப்படின்னா, ஏர்லி ஆம்புலேஷன். எவ்வளவு சீக்கிரம் இவங்களை நடக்க வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்கள நடக்க வைக்கணும். இது வந்து ஏன்னா உங்களோட பிரெக்னன்சி டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றதுக்காக. இது டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம காலில் வரக்கூடிய அந்த ரத்த குழாயில நரம்புல வரக்கூடிய பிரச்சனையை தடுக்கிறதுக்காக இது. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, படுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நிறைய கேஸ் அக்குமுலேஷன் நம்மளோட பாடியில இருக்கும். அந்த கேஸ் அக்குமுலேஷன் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லயோ இல்ல நம்மளோட ரத்த குழாயிலையோ அடைச்சு நம்ம உயிருக்கே ஆபத்து கொடுக்குற விஷயங்கள் கூட நடக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு நமக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ், சிசரியன் மாமிஸா இருக்கட்டும், நார்மல் டெலிவரி மாமிஸா இருக்கட்டும், இனிஷியலா பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. என்னம்மா டெலிவரிக்கு முன்னாடி தான் சொன்னா இப்ப மறுபடியுமா அப்படின்னு கேட்காதீங்க. ஆக்சுவலி இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து என்னன்னா, உங்களுக்கு ஃப்ரீ ஆக்சிஜன் கொடுக்கும், உங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும், நல்ல தூக்கம் வர வைக்கும், ஆழ்ந்த தூக்கத்துக்கு உங்களை எடுத்துட்டு போகும், உங்களோட பாடி ஸ்ட்ரெஸ்ல இருக்க பாடி எல்லாம் வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். ஓகேங்களா? அண்ட் இதெல்லாம் வந்து எதுக்கு பண்ணணும்னா, ஃபாஸ்ட் ரெக்கவரி, சீக்கிரமா உங்களோட காயங்கள் ஆறி சீக்கிரமா நீங்க பழையபடி புதுமை பெண்ணா எழுந்து நிக்கணும்ன்றதுக்காக தான். ஓகேங்களா? சோ அதனால ஃபர்ஸ்ட் அடி வயித்துல இருந்து மெதுவா மூக்குல count for 10 seconds, then slowly இந்த மாதிரி ஒரு 10 minutes பண்ணுங்க. அதிகமா வேண்டாம். எவ்ரி 2 hours இல்லைன்னா 3 hours இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்க மசில்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். நமக்கு மட்டும் மூச்சுல ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்ல, உங்க மசில்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைச்சு ரத்த ஓட்டம் சீராகி சீக்கிரமா உங்க ஊன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நார்மல் டெலிவரியில சிசேரியனும் நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் பிரீதிங் எக்ஸசைஸ். ரெண்டாவது வந்து என்னன்னா, எல்லா பிரெக்னன்ட் மாமிஸ்க்குமே கால் எல்லாமே வீக்கமா இருக்கும். சோ அது நார்மல் டெலிவரி பண்ணி அவங்க இன்னும் வந்து கால் எல்லாம் மடிச்சு மேல தூக்கி முக்கி புஷ் பண்ணி அவங்க டெலிவரி பண்ணதுல அவங்களோட தைஸ், காஃப் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப பெயினா இருக்கும். சோ அதனால நீங்க வந்து காலை வந்து உட்காந்துட்டு பெட்லயே கீழே தொங்க போட்டுட்டு ஜஸ்ட் இப்படி ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணலாம்.
ஆங்கிள் ரொட்டேஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆங்கிள் இந்த காலோட ஆங்கிள் சொல்றேன், ஆங்கிள் வந்து இப்படி கீழே இறக்கி இப்படி மேல தூக்கும் போது கீழே இருக்க இந்த கர்வ் மசில்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சோ எல்லாமே ஸ்டார்டிங்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க, நிறைய பண்ண வேண்டாம், ரொம்ப எக்ஸர்ஷனா பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஹாப்பியா பண்ணுங்க. எப்படி 10 மினிட்ஸ் நம்ம மொபைல் உட்காந்து பாக்குறோமோ இல்ல யார்கிட்டயோ பேசுறோமோ, பேசிட்டே கூட நீங்க வந்து ஒரு 10 மினிட்ஸ் பேபி எப்ப தூங்குதோ எப்ப நீங்க எழுந்துக்கிறீங்களோ அந்த 10 மினிட்ஸ் இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸுக்கு தனி டைம் நம்மளால ஒதுக்க முடியாது, அந்த மாதிரி ஒதுக்கி கஷ்டப்பட வேண்டாம். இப்ப நீங்க எழுந்துக்கிறீங்க, இப்ப பாத்ரூம் போகணும்னு போறீங்க, அந்த 10 மினிட்ஸ் பாத்ரூம் போயிட்டு வந்து நீங்க உட்காரும் போது அந்த 10 மினிட்ஸ் கொஞ்சம் காலை இப்படி அசைச்சிட்டு காலை வந்து ரொட்டேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணலாம். சோ படுக்கிறீங்க அப்படின்னும் போது முட்டியை வந்து நல்ல காலை ஒரு காலை ஊனிட்டு ஒரு காலை வந்து முட்டியை மடக்காம இப்படி மேல தூக்கலாம். சோ இதெல்லாம் வந்து உங்களோட தைஸ் மசில்ஸும் காஃப் மசில்ஸ்க்கும் ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கும். சரிங்களா? சோ சிசேரியன் ஆன அம்மாங்க நமக்கு வந்து ஸ்பைனல் கொடுத்துருக்கிறதுனால உங்களோட ஹீலிங்ஸ் வந்து டோட்டலா வந்து ஹீல் ஆகுறதுக்கே ஒரு 2 months ஆகுது ஆகும் அந்த வெளியில இருக்கிறது. சோ நீங்க ஒரு 2-3 months வரைக்கும் நார்மல் பிரீத்திங் எக்ஸசைஸ், இந்த வாக்கிங், இந்த ஆங்கிள் எக்ஸசைஸ், இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதா நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் உங்களோட சர்க்குலேஷனும் உங்களோட மசில் மெமரியை கெயின் பண்றதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு 3 months அப்புறமா ஐ எம் ஓகே அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்டமன் ஸ்ட்ரென்தனிங் எல்லாம் நீங்க வந்து பண்ணலாம். நார்மல் டெலிவரி மாமிஸ் வந்து 2 weeksலயே அவங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவாங்க. ஒரு 6 weeks வரைக்கும் அவங்க வாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நார்மல் டெலிவரி மாமிஸ் வந்து மெயினா நார்மல் டெலிவரி சிசேரியன் 2 பேருமே முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம் எக்ஸசைஸ் என்னன்னா கீகிள்ஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட பிறப்புறுப்பு பக்கத்துல இருக்க அந்த மசில்ஸ் எல்லாம் நிறைய வேலை பார்த்திருக்கு டெலிவரிக்கு இல்லையா? சோ அந்த மசில்ஸ் எல்லாமே லூஸ் ஆயிருக்கும், ரிப்பேர் ஆயிருக்கும். சோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிளட் சப்ளை வந்து கம்மியா இருக்கும். ஆல்ரெடி நம்ம உடம்புலயே வந்து அதிகமான பிளட் சப்ளை உள்ள இடம் எதுன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், பிரைவேட் பார்ட், அங்கதான். சரிங்களா? சோ அங்க வந்து உங்களுக்கு சூச்சர்ஸ் எபிசோட்டமி போட்டிருக்கோம் போது ஹீலிங் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ஏன்னா பிளட் சப்ளை நிறைய இருக்கு. சோ அந்த பிளட் சப்ளையை இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் இந்த எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த மசில்ல இருக்க ஆக்சிஜன் போயிட்டு சீக்கிரமா ஓன் ஹீலிங் பண்ணும். சரிங்களா? சோ அதனால கீகிள்ஸ் எக்ஸசைஸ் இது வந்து என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ப்ரெஷரா யூரின் போகணும்னு ஒரு சென்சேஷன் இருக்கு, நம்ம வந்து யூரின் போறோம் அர்ஜென்ட்ல, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபுல் ஃபோர்ஸா வந்து யூரின் போக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இங்க பண்ணாம இனிஷியலா கொஞ்சம் யூரினை போறீங்க, அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சிக்கிறீங்க ஒரு 5 seconds, திரும்ப கொஞ்சம் போறீங்க, திரும்ப இழுத்து பிடிச்சிக்கிறீங்க. உள்ளுக்குள்ள நீங்க யூரின் அடக்கும் போது எப்படி உங்க பாடியை டைட் பண்ணுவீங்க, உங்க பிறப்புறுப்புலயும் ஒரு சின்ன டைட்னஸ் ஃபீல் ஆகும். அதுக்கு பேர் தான் கீகிள்ஸ் எக்ஸசைஸ். சோ அந்த பிறப்புறுப்புல நம்மளோட பிரைவேட் பார்ட்ல அந்த அப்படி உள்ள இழுக்கும் போது ஒரு டைட்னஸ் வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி இது நீங்க வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வாட்டி வேணாலும் நீங்க பண்ணலாம். இது பண்றதுனால லாபம் என்னன்னா உங்களோட பெல்விக் மசில் சீக்கிரமா ரிப்பேர் ஆகும், உங்களோட எபிசோட்டமி ஊண்டு சீக்கிரமா ஆகும். மூணாவது என்னன்னா, நார்மல் டெலிவரி ஆனாலும் சரி சிசேரியன் ஆனாலும் சரி மதர்ஸ்க்கு வந்து யூரினரி பிளாடர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதாவது நார்மல் டெலிவரியில தான் குழந்தை அந்த வழியா வஜைனா வழியா வருது. சோ சூச்சஸ் போடும் போதோ டெலிவரி ஆகும் போதோ வந்து மூத்திரப்பை டிஸ்டர்ப் ஆகிருக்கும்னு சொல்லலாம். பட் இதை விட அதிகமா சிசேரியன்ல தான் இந்த பிரச்சனை அதிகம். எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னா 7 layers நம்மளோட வயிறை கட் பண்றாங்க சிசேரியன்ல. 7 layers கட் பண்ணும்போது பிளாடரும் டச் ஆகி தான் அந்த குழந்தை வந்து தூக்குறாங்க கர்ப்பப்பையில இருந்து. சோ அந்த பிளாடர் டச் ஆகும் போது இந்த யூரினரி இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் வரும், அந்த அர்ஜென்சியை வந்து தாங்கிக்க முடியாது, அப்பவே போயிடணும். நம்ம வீட்டுல இருந்து இப்ப குழந்தை அழுதுட்டு இருக்கு, அதை சமாதானப்படுத்திட்டு நம்ம யூரின் போறதுக்குள்ள நம்மளுக்கு யூரின் ட்ரிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய மாமிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை அடக்க முடியாத ஒருத்தனம், ரெண்டாவது கஃப் பண்ணாலும் தும்பினாலும் யூரின் ட்ரிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய ட்ரெஸ் வெட் ஆகும், ஒரு சில நேரம் நம்மளால அர்ஜென்சி தாங்காம பெட் வெட் ஆகும். சோ இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாம் பிரெக்னன்சில டெலிவரிக்கு அப்புறமா கொஞ்சம் நாள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த கீகிள்ஸ் எக்ஸசைஸை நீங்க வந்து எவ்ரி 2 hour எவ்ரி 3 hour நீங்க எப்பெல்லாம் பாத்ரூம் போறீங்களோ, பாத்ரூமே போலனா கூட கொஞ்சம் அதுக்கப்புறம் இழுத்து நீங்க டைப் பண்ணும்போது உங்களோட மொத்த பெல்விக் பார்ட், அந்த பிறப்புறுப்பு பக்கத்துல இருக்க எல்லா மசில்ஸ் எவ்வளவு வேலை பார்த்துச்சோ அந்த மசில்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஸ்ட்ரென்தனிங் கிடைச்சு புஷ்டி ஆகி உங்களோட பாடி நார்மல் ஆயிடும். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா சிசேரியன் மாமிஸ் நீங்க வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிட்டீங்க அப்படின்னும் போது படுத்துக்கிட்டே வந்து நீங்க இந்த போர்ட் பொசிஷன் சொல்லுவாங்கல்ல யோகால, படுத்துக்கிட்டே போர்ட் பொசிஷன், நான் இமேஜ் போடுறேன் பாருங்க. அந்த போர்ட் பொசிஷன் பண்ணும்போது வயிறு வந்து டைட் ஆகும் இப்படி பண்ணும்போது. சோ அந்த வயிறு டைட் ஆகும்போது வயிற்றுல இருக்க வயிறு தான் வந்து பலூன் மாதிரி ஊதி கம்மியாயிருக்கு. சோ ஆர்கன்ஸ் எல்லாமும் இங்க அங்கன்னு ஷஃபல் ஆகி இதாகி இருக்கு. சோ அந்த மாதிரி டைப்ல அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற மசில்ஸையும் நீங்க வந்து டைட் பண்ணணும். சோ பிரிட்ஜ் போஸ் பண்ணலாம், சேது பந்தாசனம், அதுக்கப்புறமா வந்து சக்கராசனா பண்ணலாம். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஈஸியா நீங்க படுத்துக்கிட்டே காலை தூக்குறது, எடுக்கிறது, காலை மடக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த நவாசனா, இந்த போட் ஆசனா, இதெல்லாம் பண்ணும்போது வயிறு வந்து உங்களுக்கு டைட் ஆகும். நான் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்றேன். பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம், நார்மலா நீங்க வாக்கிங் பண்ணலாம். அண்ட் மெயின் திங் வந்து என்னன்னா, நார்மல் டெலிவரி பண்ண பெண்கள் சீக்கிரத்துல சப்பனம் போட்டு உட்காரக்கூடாது கீழே, அண்ட் காலை விரிச்சியும் உட்காரக்கூடாது, ஸ்குவாட்டிங் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து அந்த ஹீலிங் வரைக்கும் ஒரு 20 days இல்ல அட்லீஸ்ட் ஒரு 6 weeks, 20 daysலயே சரியாயிடும். சோ 2 weeks நீங்க அதெல்லாம் வந்து அந்த சூச்சஸ் வந்து பிரிச்சிரும் அப்படின்றதுக்காக உட்கார்ந்தீங்க அப்படின்னா கூட ஒரு கால் மேல இன்னொரு கால் போட்டு தான் உட்காரணும். இதெல்லாம் வந்து நீங்க பாத்துக்கணும். சோ சிசேரியன் மாமிஸ் நீங்க வந்து ஒரு 2 weeks அப்புறமாவே மாடி படிக்கட்டு ஏறலாம் மெதுவா வித் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து கீழே சப்படம் போட்டு உட்காரலாம். இதுல வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ஃப்ரீ ஃப்ளோ ஆக்சிஜன் கிடைக்கும். உங்களுக்கு மசில் மெமரி சீக்கிரம் ரீகெயின் ஆகி உங்க மசில் ஸ்ட்ரென்த் ஆகி சீக்கிரமா நீங்க வந்து ரெக்கவர் ஆயிடுவீங்க. சோ இதெல்லாம் தான் வந்து போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்டமினல் பைண்டர், அப்டமன் சப்போர்ட் வந்து எப்ப கொடுக்கணும்னா நார்மல் டெலிவரியில
டெலிவரி ஆனதுக்கு அப்புறமாவே ஒரு காட்டன் துணியை நல்ல டைட்டா காட்டன் புடவையை சுத்தினாலே போதும். சிசரியன் வந்து கொஞ்சம் அந்த வூண்ட் ஹீலிங் வந்து பிசிக்கலி ரெக்கவர் ஆயிடுச்சு, வூண்ட் ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா போடலாம். ஒரு சில டாக்டர்ஸ் வந்து 3-4 டேஸ்க்கு அப்புறமாவே வந்து அப்டாமினல் பைண்டர் சப்போர்ட் பெல்ட் எல்லாம் வந்து போடுறாங்க. சோ இதெல்லாம் நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ன்றது நான் சொல்றது. சோ இந்த போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ்ல நான் மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்ல வர்றதே வந்து நம்மளோட மூவ்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான். மூவ்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளோட பாடியில பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும், நம்மளோட ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்சும் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட மசில்ஸ்க்கும் ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். மசிலுக்கும் ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் மசிலும் ஸ்ட்ரென்த் ஆகும். சோ இந்த வயிறு வந்து எவ்வளவு வந்து விரிஞ்சிருக்கு இல்லையா. அடுத்து வந்து முக்கியமான விஷயம், நம்ம வயிற்றுல இருக்க ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லா பெண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். வயிறு வந்து லூஸ் ஆயிடுச்சு, வயிற்றுல நிறைய கோடு இருக்கு, ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கு, இதை போக்குறதுக்கு ஆயிரமா கிரீம்ஸும் லோஷன்ஸும் வாங்கி நம்ம வந்து செலவு பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி இல்லாம ஈஸியா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த அப்டமன் டைட்னிங் எக்ஸசைஸ் வந்து என்னெல்லாம் அப்டமன் டைட் பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ் இருக்கோ அத்தனையும் நீங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னும் போது அது வந்து எதனால வந்திருக்கு, வயிறு விரிஞ்சிருக்கு, எதுவுமே மசில் வந்து விரிஞ்சிருக்குன்னு போது அந்த தசை விரியும் போது அதோட மார்க்ஸ் தான் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ். நார்மலா பிரெக்னெண்டா இருக்கவங்களுக்கு வயித்துல வரும், இந்த ஆக்சிலா கிட்ட இந்த ஷோல்டர்ஸ்ல வரும், அப்புறமா வந்து தொட பின்னாடி வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுவே இல்லாம கூட ஜிம்முக்கு போற நிறைய பேரோ இல்ல ஒபிசா இருக்க நிறைய பேர் பிரெக்னெண்டா இல்லாதவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்கும். அது வந்து ஏன்னா உங்க மசில்ஸ் விரிவடைறதோட மார்க்கிங்ஸ் தான் அது வெளியில ஸ்கின்ல உங்களுக்கு தெரியுது. சோ அதை வந்து போகணும் அப்படின்னா நீங்க மெயினா லோஷன் தடவுறதுனால ஆயிடாது. அது எல்லாமே கார்பரேட் பணம் சம்பாதிக்க வந்து சொல்லுவாங்களே தவிர 100% அதுக்கு கேரண்டி இல்ல. ஆனா நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னும் போது உங்களோட மசிலுக்கு வந்து எப்பவுமே ஒரு மெமரி இருக்குங்க, மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க 10 வருஷம் கழிச்சு நீங்க வந்து அதை பண்ணினா கூட அந்த மசிலுக்கு நீங்க வேலை கொடுக்கும்போது அந்த மசில் மெமரி ஆகப்பட்டது அதை கேட்ச் பண்ணி அங்க ப்ராப்பர் ஆக்சிஜனேஷன் புரோட்டீன் இன்டேக் எல்லாம் எடுத்து கரெக்டா அது வந்து ரெக்கவர் பண்ணிடும். சோ அதனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எனக்கு இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கூட ஒரு பியூட்டி மார்க் தாங்க, ஒரு தாய்மைக்கு அது ஒரு அடையாளம். சோ அதை வந்து சொல்ல போனா அதை நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்க கூடாது. பட் இப்ப இருக்க பியூட்டி கான்சியஸ் இருக்க ஒரு சில பெண்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் அப்டமன் டைட்னிங் வந்து நீங்க பண்ணீங்கன்னும் போது அது வந்து மறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இயற்கையா உங்களுக்கு அதுக்கு லோஷன் வேணும்னா ஃப்ரெஷ் அலோவேரா ஜெல்ல நம்ம தோட்டத்துல இருந்து உடைச்சு அப்படியே தடவி விடுங்க. அதை தண்ணியில அலசிட்டு அந்த அலோவேரா ஜெல்ல நீங்க தடவை வந்து அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் மறையறதுக்கு இது வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் ப்ரூஃப். நான் என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி 2 பேர் 3 பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவத்துல தான் உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்களா. சோ எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ணி நம்ம இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறதுக்கு அது நேச்சுரலி அலோவேரா ஜெல் போடுங்க, அதோட பெஸ்ட் மெடிசன் வேற எதுவுமே இல்லை. சோ இந்த மாதிரி போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ் எப்ப வரைக்கும் உங்க பாடி வந்து எனக்கு ஓகே நான் ரெடியா இருக்கேன் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நினைக்க உங்க மனசு சொல்லுதோ அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க, வாக் பண்ணுங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. மெயினா இந்த யோகா தெரப்பி, ஸ்குவாட்டிங் இந்த மாதிரி ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் எல்லாம் பண்றதுக்கு உங்களோட ஸ்பைன் ஒத்துழைக்கணும். சோ அந்த ஸ்பைனல் கொடுத்த ரெக்கவரி எல்லாம் சிசேரியன் பேஷண்ட்க்கு சொல்றேன். அந்த அட்லீஸ்ட் ஒரு 2 months நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, தப்பு இல்ல. 2 months ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் வாக் பண்ணுங்க, வீட்டுல வாக் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ளோட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருக்கும், ஈஸியா வந்து டைஜஷன் ஆகும். அண்ட் மெயின் ஸ்லீப் நல்லா வரும். தூக்கமின்மைன்றது போஸ்ட்நேட்டல்ல நமக்கு தலையாய பிரச்சனையா இருக்கும். நம்ம தூக்கம் வர நேரத்துல பேபி அழுகும், பேபி தூங்குற நேரத்துல நமக்கு தூக்கம் வராது. சோ ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது உங்க ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும், இரிட்டேஷன் கம்மியாகும், உங்களோட ரெக்கவரியும் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். சோ மை டியர் மாமிஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும், உபயோகமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். அண்ட் அடுத்து வந்து நம்மளோட சேனல்ல டவுட்ஸ் கிளாரிபிகேஷன் ஒரு சீரீஸ் நான் ஓபன் பண்ண போறேன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ இப்போதைக்கு என்னால லைவ் செஷன் வர முடியல, பட் கூடிய சீக்கிரம் அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அதை நான் ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்றேன். மத்த மாமிஸும் இதனால பயனடைவாங்க. சோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபேமிலி, அதாவது கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவோட ஃபேமிலி கம்யூனிட்டியை வந்து பில்டப் பண்ணணும், அதுக்கு உதவி செய்யுங்க. மறக்காம இதை இன்னொரு அம்மாக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. எல்லா தாய்மார்களோட ஒரு ஃபேமிலியை உண்டு பண்ணணும்னு நான் வந்து ரொம்ப மனசார நினைக்கிறேன். அதுக்காக நான் உழைச்சிட்டும் இருக்கேன். நீங்களும் ஆதரவு கொடுக்குறீங்க. உங்க நல்ல ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி எப்பவும் உங்க ஆதரவு எனக்கு வேணும்ன்றதுதான் என்னோட பிரார்த்தனை. சோ வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து கேளுங்க. சீக்கிரமா நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் அதை வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பேபி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கொஸ்டின் ஆன்சர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஹை ரிஸ்க் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போறதுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர்.